வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கும்பராசி ஆகிய உங்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 நடக்கக்கூடியதான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க, நல்லா தெளிவாக கவனிங்க. இது கும்பராசிக்கான ஒரு பிரத்யேகமான பதிவு. கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ஜென்மஸ்தானத்தில் இருந்து விலகுகிறார். ஏன்னா ஜென்மஸ்தானம் அந்த கும்பராசிக்கு சனி பகவான்கிறது ஜென்மஸ்தானத்திற்கும் அவர்தான், 12ஆம் பாவத்திற்கும் உடையவர் அவர்தான். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். இந்த 2ஆம் பாவத்திற்கு மாறக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார், இது நன்மையா தீமையா அப்படிங்கிறதெல்லாம் கவனிங்க. இதில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா பல நன்மைகளும் இதில் இருக்குது. அதனால் பல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. வரிசையாக சொல்கிறேன், என்னென்னு கேளுங்க. முதல் நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனலாபத்தை உயர்த்துவார். ஏன்னா கும்பராசிக்கு ராசிநாதன் சனி பகவான், ராசிநாதன் 2ஆம் பாவத்தில் இருந்தால் என்னங்க, பொருளாதாரம் உயரும். அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு கிரேடு உயரும். அதனால் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வாதார உயர்வுகள் அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கீங்கன்னா நாளைய தினம் ஒரு வருடம் கழித்து 1,20,000 சம்பாதிச்சிங்க அப்படின்னா உயர்வுன்னு கூட அதை சொல்ல முடியாது. இது கிராஜுவலாக இருக்கக்கூடியதான ஒரு சின்ன வளர்ச்சி தான். இதை ஒரு உயர்வான வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் 1,40,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா தான் ஒரு உயர்வு. இது நார்மலான உயர்வான வளர்ச்சி அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும், இல்லைங்களா? இதான் யதார்த்தம். ஏன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா வச்சுக்கொண்டு நீங்கள் எதையெல்லாம் வாங்க முடியுமோ அடுத்த வருடத்திலே அதனுடைய விலைகள் கொஞ்சம் விலைவாசிகள் உயரும், வாடகைகள் உயரும், உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் உயரும். அது எல்லாம் உயரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சம்பள உயர்வுங்கிறது அதையெல்லாம் டேலி தான் செய்யுமே தவிர அதை விட அதிகமாக உங்களால் செய்ய முடியாது, இல்லைங்களா? அப்புறம் இந்த உயர்வுங்கிறது எப்படின்னா உங்களுடைய வரவுகளை அதிகப்படியான உயர்வுகளை இது உறுதி செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்தை செல்வதனாலே இந்த யோகம் ஏற்படுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறதையும் கவனிங்க. நல்லா காது கொடுத்து நல்லா கவனமாக கேளுங்க. இந்த சொல்லக்கூடியதை குரு பகவான் இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கார், இல்லைங்களா? 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். 2, 6 என்ன தனஸ்தானாதிபதி 6ல் போனால் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். அதிகப்படியான நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ அடுத்த வேலை என்ன கிடைக்கும், சம்பள உயர்வான ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைங்கிறது அங்கே போனீங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதனால் வேலை நேரம் கூடுதலாகும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் பொருளாதாரம் வளரும். அதனால் பொருளாதாரம் வளருங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். வேலை நேரம் கூடுதல் ஆகுங்கிறதையும் நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். அது கும்பராசிக்கு உண்டானது. அடுத்ததாக 2ஆம் பாவத்தில் சனி பகவான் வருகிறார். இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா
உங்களோட பேச்சில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம்ங்கிறது பேச்சு ஸ்தானம், வாக்குஸ்தானம்னு பேர். அந்த வாக்குஸ்தானத்தில் சனி போகிறதுனால இதற்கு என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா வாக்கு சனின்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை வந்து பாத சனிம்பாங்க. எதுக்குங்க இதை பாத சனி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 7.5 வருடத்திலே முதல் பகுதி, முதல்ல வரக்கூடிய 2.5 வருஷம், மத்தியமத்தில் வரக்கூடிய 2.5 வருஷம், கடைசியாக வரக்கூடிய 2.5 வருஷம், இதில் முன் 2.5 முடிஞ்சு மத்திய 2.5 முடிஞ்சு பாத 2.5 நடக்குது. அதாவது பாதத்தில் தான் இப்போ இருக்காரு, முடிஞ்ச உடனே அவர் மறுபடியும் 3ஆம் பாவத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம். அதனால் இதுக்கு பாத சனி அப்படின்னு பேர். இப்போது இந்த பாத சனியில் இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு பேசக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு செயலில் நீங்கள் செயல்படணும், இதற்கான எதிர்வினையை நீங்கள் ஆற்றணும். இதை ஒருத்தவங்க நம்மளை இப்படி சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த விஷயத்துக்காக நம்மளை அணுகிறாங்க, இதற்கு நாம் வந்து ரியாக்ட் பண்ணணும், இதற்கான செயல்பாடுகளை நம்ம கொடுக்கணும், இதற்கான பதிலை நாம் தர வேண்டும். அது நல்ல விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கெட்ட விஷயமாக கூட இருக்கலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அதற்காக ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக இந்த வரக்கூடிய சமயத்தில் என்ன ஒரு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரம் உயரும். அதை நான் முன்னாடியே சொன்னேன். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சந்திரன் வந்து எப்போயெல்லாம் மாதம் 11ஆம் இடத்திலும் 2ஆம் பாவத்திலும் சொல்லுகிறாரோ, அப்புறம் அந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை ஏற்படுத்தும். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டுருக்க, கவலையே படாதீங்க. வரக்கூடிய சமயத்தில் கல்யாண பாக்கியம் உங்களுக்கு உண்டு. முன் சொன்ன மாதிரி இந்த 7.5 சனி காலம் இல்லைங்களா, அதனால் மாதம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. இன்னொன்று கும்பராசிக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சூரிய பகவானை கும்பிடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலனும், குடும்பத்திலே நல்ல சந்தோஷமும், வாழ்க்கையிலே நல்ல உயர்வான அந்தஸ்தும் கிடைக்கும். சிவாய நமக.